நம்ம ஹாம்ஸ்டர் பிரெக்னெண்டா இருக்கோன்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு டக்குன்னு ChatGPT-ல அடிச்சு எல்லாத்தையும் கேட்டேன். ChatGPT என்ன சொல்லுச்சுன்னா, பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கு. நமக்கு இது பெரிய சந்தோஷம்தான். ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபீமேல் ஹாம்ஸ்டரை பிரித்து வைக்கணும்ல. அதுக்காக நம்மள்ட்ட வேறு தொட்டி இல்லை. அதுக்கு பதிலாக நம்மளோட உடஞ்ச டப் இருந்துச்சு இல்லை, நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பழைய வீடியோவில். அந்த டப்புலேயே வந்து இதை போட்டு தண்ணி தான் ஊற்ற முடியாது, ஆனால் மரத்தூள் போட்டு ஹாம்ஸ்டர் விடலான்னு சொல்லி அந்த டப்பை ஃபஸ்ட்டு கழுவிட்டேன். கழுவி வெயிலில் காய வச்சிட்டேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதிலே மரசீவல் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டேன் இந்த டைம். ஏன்னா ஹாம்ஸ்டருக்கு வந்து நல்ல பெட் வேணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில். அதனால நல்லா நிறையாவே ஆட் பண்ணிட்டேன். எப்பயும் விட ஆட் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு கேஜ் மாதிரி வச்சுருவோம். ஏன்னா இது ரொம்ப குதிச்சு ஓடிடுவான் இவன் எப்பயுமே. அதனால அதுக்காக மேலே ஒன்று வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் அதையும் தள்ளி விட்டு ஓடுவான் இவன், சரியான ஆள். அதனால மேலே வந்து புக்கு வச்சு வெயிட் வச்சிட்டோம். அப்புறம் நம்ம பையனை போய் பிடிச்சிட்டு வந்துட்டோம். அவன் தொட்டியிலேருந்து பிடிச்சிட்டு வந்து தனியாக விட்டுருக்கோம். ஒரு 16 நாள் தனியாகவே வச்சிருக்க சொல்லிச்சு ChatGPT. அதே மாதிரி 16 நாள் நம்ம தனியாக வச்சுருப்போம். அடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன் 16 நாள் கழிச்சு நம்ம ஹாம்ஸ்டர் குட்டி போட்டுச்சா இல்லையான்னு.